சட்டப்பேரவை தேர்தல்ல திமுகவிற்கு மாற்று நாங்கள் தான் அப்படின்னு தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் கூறிட்டு இருக்க நிலையில தாவேகாவுல ஒரு சில மோதல்களுமே வெடிச்சிருக்கு. அதாவது தூத்துக்குடி தாவேகா மாவட்ட பொறுப்பாளராக உள்ள அஜிதா ஆக்னஸ் அப்படின்ற ஒரு பெண் நிர்வாகி தனக்கு மாவட்ட செயலாளர் பதவி வழங்கவில்லை அப்படின்னு போர்க்குடிய தூக்குனாங்க. தூத்துக்குடியில இருந்து சென்னை வந்த அஜிதா நேற்று காலை தன்னுடைய ஆதரவாளர்களுடன் சென்னை பனையூர்ல உள்ள தாவேகா அலுவலகத்திற்கு வந்திருக்காங்க. அவங்க விஜய் அவர்களை சந்திக்க முடிவெடுத்த நிலையில தாவேகாவினர் அவங்கள உள்ளே செல்ல விடாமல் தடுத்திருக்காங்களா. தொடர்ந்து தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் தன்னுடைய கார்ல அலுவலகம் வந்த போது அஜிதாவங்களும் அவங்களுடைய ஆதரவாளர்களுமே விஜய் அவர்களுடைய காரை முற்றுகையிட்டாங்க. தாவேகா நிர்வாகிகளும் பவுன்சர்களுமே அவங்கள அப்புறப்படுத்தினாங்க. விஜய் சாருமே தன்னுடைய காரை முற்றுகையிட்ட அஜிதா மற்றும் அவருடைய ஆதரவாளர்களை கண்டுகொள்ளாமல் வேகமாக சென்றது பரபரப்பை உருவாக்கி இருக்கு. ஆனாலுமே அஜிதா அங்கிருந்து செல்லாமல் விடாப்பிடியாக இருந்ததால தாவேகா இணை செயலாளர் சி.டி. நிர்மல்குமார் அவரிடம் பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. இதன் பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய நிர்மல்குமார் அவர்கள் விஜய் அவர்கள் மக்கள் இயக்கத்திலிருந்து தாவேகா கட்சியாக மாறி இருக்காரு. மக்கள் இயக்கத்துல லட்சக்கணக்கானோர் பொறுப்புல இருந்த நிலையில ஒரு சிலருக்கு கட்சியில பதவி கிடைக்காமல் மன வருத்தம் ஏற்படுவது இயல்பான ஒரு விஷயம்தான். இது எல்லா கட்சியிலுமே உண்டு. திமுகவை விட தாவேகாவில ஜனநாயகம் உள்ளது. இந்த விவகாரம் குறித்து தளபதி விஜய் அவர்களே முடிவெடுப்பார் அப்படின்னுமே பேசியிருந்தார். இதனடுத்து பாத்தீங்கன்னா அஜிதா அவர்கள் ஓய்ந்த பாடல்ல அங்குள்ள செய்தியாளர்களை சந்தித்து தாவேகாவிற்கு எதிராக ஒரு சில வார்த்தைகளை விட்டாங்க. ஆகையால பாத்தீங்கன்னா தளபதி விஜய் அவர்கள் கடும் கோபத்துல இருக்காராம். அஜிதா அவர்களை நேரடியாகவே எச்சரித்திருக்காராம் தளபதி விஜய் அவர்கள். இந்த விஷயமும் தற்போது சமூக வலைதளங்கள்ல படு வைரலுமே ஆகிட்டு இருக்கு. இது போன்ற செய்திகளை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.